இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா மோபிக்விக் அப்படிங்கிற இந்த ஒரு பேனோ பே லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிப் பேனோ பே லேட்டரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியலை. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா, இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்விக் அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்கிற சிப் பேனோ பே லேட்டர் வந்து எதனால் வந்து அன்அவைலபிளாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்விக் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிப் பேனோ பே லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 40,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா யுவர் சிப் பேலன்ஸ் இஸ் டெம்பரவர்லி அன்அவைலபிள், யூ வில் பி நோட்டிஸ்ட் ஒன்ஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்போ இது வந்து ஆக்டிவில் வருதோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிப் பேனோ பே லேட்டரில் உள்ள கிரெடிட் லிமிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவர்லி அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன ரீசன்னால வந்து இது அன்அவைலபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா இதான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாகவே நிறைய பேருக்கு வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 10 டேஸாக தான் எனக்கு வந்து இந்த மாதிரி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னிக்கல் இஷ்யூனால தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ண முடியலை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதனால வந்துட்டு அன்அவைலபிள் அப்படின்னு வருது, இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வந்து ஷார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு சப்போர்ட் டீமில் போயிட்டு நான் வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். பட் அதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே வந்து அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெசேஜ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ப்ரைவேட் மெசேஜை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த ப்ரைவேட் மெசேஜில் நான் எத்தனை டைம் மெசேஜ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீப்ளையுமே அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் மெசேஜ் வந்ததுக்கப்புறமா இது என்ன ரீசனுக்காக இது வந்து அன்அவைலபிள்னு வருது அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளையுமே அவங்க சைட்லேருந்து வரல. ஸோ இப்படி தான் வந்து இந்த மோபிக்விக் அப்ளிகேஷன்ஸோட சப்போர்ட் டீம் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னொரு பேஜையும் வந்து டேக் பண்ணி இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்வீட் பண்ணுங்கள், அவங்க வந்து உடனே வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து நான் வந்து மெசேஜ் வந்து போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளையுமே வந்து வரல. ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கமெண்டும் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீப்ளையுமே அவங்க வந்து கொடுக்கல. இதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 7,500 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்காரு. இவங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே ப்ரைவேட் மெசேஜ் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் மெசேஜ் போனோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் போடுவோம், ஆனால் அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட ரெஸ்பான்ஸே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு இந்த ஒரு பேனோ பே லேட்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இவங்க அதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். அதனாலேயே இவங்க வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் கேட்டு மெசேஜ் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இப்போதைக்கு என்ன பொறுத்த வரையிலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்டான நேமில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இந்த 2 பிளானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டோட்டலாக டிஸ்கண்டினியூ வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே
வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளெக்ஸி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், என்னால் வந்து பணத்தை வித்ட்ரா வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீமாக வந்து காண்டாக்ட் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கம்ப்ளைண்ட்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொத்த சேவிங்ஸ் பணத்தையும் நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், என்னால் அந்த பணத்தை வித்ட்ரா வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண பணத்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபிக்யூ சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டுமே வந்து இல்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் போயிட்டு இது மாதிரி டேக் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லையும் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அதை போயிட்டு ட்விட்டர் பேஜ்லையும் இதே மாதிரி யூடியூப்லையும் நிறைய பேர் கண்டிப்பாக ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஒருக்க வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளெக்ஸி அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற 2 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டையுமே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சிங்கிள் பிளானாக மாற்றி அதில் மொத்த அமௌண்ட்டையும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதை வித்ட்ரா பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வந்து மறுபடி உங்களோட அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ லாக் ஆயிருச்சு அப்படின்னா வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான சப்போர்ட் வந்து பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெசேஜ் வாங்கன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர ப்ரைவேட் மெசேஜ் போனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளையோ ரெஸ்பான்ஸோ வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ வந்துட்டு மொபிக்யூ அப்ளிகேஷன்ஸில் வந்துருக்கிற இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின டீட்டெயிலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து இதுதான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சடனாக கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்மளோட பணம் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதை நம்பி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்விட்டர் பேஜில் போயிட்டு பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டு பணத்தை எடுக்க முடியாமல் இது மாதிரி கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.